ஹலோ மக்களே 330வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல சன்னி என்னதான் இருந்தாலும் பறந்து போனாலும் ஜோலி ரோஜர் வந்து அவனுக்கு திருடிட்டு போயிட்டானுங்க. பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பிளாக் கனடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. சாஞ்சி எல்லாரும் சேர்ந்து பிளாக் எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கப்பல ஒரு பக்கம் வந்து அந்த ஐஸ்பர்க் வந்து இடிச்ச உடனே எல்லாருமே பறந்துட்டாங்க. ரோபின் மட்டும் கப்பல இருக்கா, மிச்சம் 2 பேரும் தனியா போய் விழுந்துட்டானுங்க. இதுல என்னன்னு பார்த்தா எல்லாரையும் தனித்தனியா வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோபின் கப்பலுக்குள்ள அந்த லில்லுங்கிற பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கா. இதுல ஒரு பக்கம் என்ன பிளெண்ட் சமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். அவன் வந்து லூஃபிட்ட சண்டை எடுக்கிறான். லூஃபி அவனு ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் என்னோட பிளாக் குடுடான்னு சொல்லி லூஃபி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அது லவ்லி லேண்ட்ல இருக்குன்னு சொல்றான். லவ்லி லேண்டா? அதை எங்கடா நான் போய் தேடன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. அக்கினோ ஃபேமிலியோட இதுவே அங்கதான்டா இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா பைரட்ஸையும் கஃப் பண்ணி மெரண்ட ஹேண்ட் ஓவர் பண்றதாண்டா எங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லவ்லி லேண்ட்ல அங்கதான் இருக்குன்னு சொல்றான். ஆனா லூஃபி அடிக்கடிக்க வரான். அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல என்ன ஏன்டா அடிக்க வரன்னு சொல்லி கேட்கறான். ஆனா தப்பிச்சு போறான். லூஃபி எல்லாம் பக்கத்துல நெருங்க கூட முடியல. இது என்னடா பக்கத்துல ஒரு ரக்குன் வர நிக்கின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் டே நான் ரெண்டிருன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். டே நீங்க எல்லாம் எக்ஸ்பைரட்ஸ் தானடா பின்னாடி இருக்கவங்களா, நீங்க கிட்ட இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவன் எல்லாம் ஒரு கேப்டன் சொல்லிட்டு பக்கத்துல இதுக்கிட்ட வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிளண்ட் சமா கத்துறான். ஆனா அவன் எல்லாத்தையும் அசால்ட்டா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபியா கம் கேட்லிங் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இவனுக்கு எந்த ஓப்பனிங் நான் கொடுத்துட கூடாது, இல்ல நான் சதறிடுவேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் அவன். ஆனா அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி ரோபின் தான் கட்டுறாங்க. நீ பாக்க நல்லா கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு அந்த லில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கப்பலுக்கு எது பேர் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. இது பேரு 1000 சன்னின்னு சொல்லிட்டு ரோபின் சொல்ல, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாவா. என்னோட பேர் ரோபின் சொல்லிட்டு ஆரம்பிக்கா. நான் உன்னை ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த குரூ கூட இருந்தில்ல, அது நீ தானே சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். என் குரூல இருக்கவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. 1000 சன்னியோட குரூவா? அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் அந்த பொண்ணு. ஆனா அந்த பிளாக் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க அதை சர்ச் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஆமா, அது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. நான் சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா. அப்பனா என் கூட விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாவா. அப்பனா நான் ஆரம்பிக்கவான்னு சொல்லிட்டு ரோபின் ஆரம்பிக்கா. நீங்க என் கூட விளையாண்டீங்கன்னா அது எங்க இருக்கு நான் சொல்றேன்னு சொல்றான் அந்த சின்ன பொண்ணு. சரின்னு சொல்றா ரோபின். சொன்ன உடனே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா என் கூட விளையாடவே மாட்டா, எப்பவுமே அவங்க கூட தான் விளையாடுவா, அதனால எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் சேல்ச்சும் பொண்ணு சேர்ந்து சாஞ்சியும் உசப்பையும் சுத்து போட்டு அடிக்கடிக்க வராங்க. சாஞ்சியோ பொண்ணுகளை அடிக்கவே மாட்டான். தடனா பாஞ்சு அடிக்கிறான். உசப்பு வெளியே போக விட மாட்டேங்கானு அவனுங்க. உசப்பு எங்க தப்பிச்சு போனாலும் சுத்தி வந்து அடிக்கிறானுங்க. ஆனா சாஞ்சி அசால்ட்டா அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் சாஞ்சி சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போகணும்டா, சன்னிய பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப்பு. லலான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காவா. இந்த பொண்ணு அழகா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த லூசு பல்ட்டே வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். டேய் எங்களோட பிளாக் நீங்க தானே எடுத்தீங்க, எங்கடா கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் ஆர்பல்லா, அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. பாப்பாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள்ல அவர் கையில கொடுக்க போறோம், அது மாதிரி இவன் 2 தலையும் கொண்டு போய் கொடுப்பான்னு சொல்லிட்டு சேல்ச்சோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி கொண்டு போனா அவரு நல்லா ப்ரௌடா நம்மள நினைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னது எங்க தலையான்னு சொல்லிட்டு உசப் முழிக்கிறான். இது ஷோ டைம் சொல்லிட்டு லவ் த்ரோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான். சாஞ்சி வந்து அடிச்சு பறக்கூடாவா ஒன்ஸ் மோர்னு சொல்லிட்டு சுத்தி வீசுறான். அவன் பார்த்தா சாஞ்சி அடி வாங்கிட்டே இருக்கான். பறக்கும் பொண்ணுட்டு அடி வாங்கிட்டு இருக்கானா. இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி லைட்டா டென்ஷன் ஆயிட்டான். இதுல ஒரு பக்கம் அடுத்து வந்து நாமியும் பிராங்கி தான் கட்டுறாங்க. அவனை டார்கெட் பண்ணி அடிக்கலான்னு பாக்குறாங்க. சரிடா இதெல்லாம் விட்டு எங்க ஜோலி ரோஜர் எங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. பார்த்தா அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி வா பிராங்கி, இவன்ட்ட பேசி வேஸ்ட், நம்ம வேற ஆள போய் தேடும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் நாமி. டேய் ஏன்ட்ட விளாட வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாடா நாங்க தான்டா ஜோலி ரோஜர் எல்லாம் திருடணும், ஏன்ட்ட வாங்கடான்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காம. அப்பனா லொகேஷன் சொல்லுன்னு சொல்றான் நாமி. லொகேஷனா? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காம. அப்பனா அவங்களோட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. அந்த பிளாக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா சொல்ல முடியாது ஒன்னொன்னா சொல்றான். சாட்டனா பிராங்கி அட்டாக்க போடுதான். செதறிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என் கூட விளையாட வாங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவன் கூட எல்லாம் விளையாட வேண்டாம், இவனை பறக்கூடுன்னு சொல்லிட்டு நாமி போறா. இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அப்பதான் பிராங்கிக்கும் அந்த ஹோர்கோக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் ஃபுல்லா ஐஸ் வச்சு சண்டை போடுறதுனால இவன் காய்கள்லாம் வந்து உரைய ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்னடா என்னையும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு பிராங்கி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஆனா அந்த பையன் எங்க இருக்கானே தெரியல. டே உன்ட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு மேல இருந்து அடிக்கிறான். குறிப்பாக தெரியாம போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பிராங்கி டென்ஷன் ஆயிட்டான். உன்னை இப்ப வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அவனோட ஐஸ் அப்படி உருக வச்சுட்டான். உனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் ஷாக்ல இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ரோபினை தான் காட்டுறாங்க. அவன் என்னமோ காயின் மேஜிக் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கையில எந்த கையில வந்து அந்த காயின் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒவ்வொரு கையா காட்டுறாங்க. பார்த்தா எந்த கையிலுமே இல்ல, மாத்திக்கிட்டே இருக்காவா. சரி இந்த பிளாக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றா. நான் தான் விளையாண்டம்லன்னு சொல்றா ரோபின். பார்த்தா அவளுக்கு வயிற்றுல கீச்சம் காட்டி
சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அது அப்பாவோட ரூம்ல இருக்குன்னு சொல்றாவா. அப்பாவோட ரூம்னு சொல்லிட்டு ஆமா எல்லா ஜாலி ரோஜரையும் நாங்க அங்கதான் வச்சிருப்போம். ஏகப்பட்ட ஜாலி ரோஜர் அங்க இருக்கு. இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் வேற, அவருக்கு பிரசண்டா நாங்க கொடுத்துருப்போம்னு சொல்றாவா. பிளாக் தான் பிரசண்டான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காட்டுறா. இதுதான் எங்களோட பிரசன்ட், இங்க பாருங்க எல்லா பெரிஸ் பவுண்டிஸும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு 80 மில்லியன் பெரி பவுண்டி உன் தலைக்கு இருக்குல்ல, அதனால இத்தனை பேரை தான் நாங்க வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. அதை கேட்டுட்டு ரோபின் ஷாக் ஆகுறா. அட நாங்க தான் இதுக்கு பிரைஸான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் லூஃபியும் சோப்பர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அந்த சிம்பிளே எங்க குழுதுடா, அந்த பிளாக குடுடான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே ரக்குண்டாகு நீ எல்லாம் என்கிட்ட பேச தகுதியே கிடையாது, நீங்களா பைரட்ஸே கிடையாது சொல்றான். டே நாங்க பைரட்ஸான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே எங்கள் நீ குறைச்சி இட போடாதான்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். பாஞ்சு அடிக்கலான்னு வரான், பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ அடிச்சு நான் உங்களை ஏடா லவ்லி லெட்டு கூட்டு போன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சாட்டனா லூஃபி அடிச்சு பறக்க விட்டான் அவனை. லூஃபி நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கூடான்னு சொல்றான் சோப்பர். அவனை அடிச்சு நோக்கிட்டு அவன் நம்மளே டைரக்ஷன் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அடிச்சல்ல பிளண்ட் சம செதறிட்டான். நக்கலா வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 300 மில்லியன் பெரி பவுண்டி தான், இவன் சாதாரண ஆள்லாம் இருக்க மாட்டான், இவனை பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பிளண்ட் சமா. சரிடா நீ ஜெயிச்சிட்ட, நீ வின் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஜாலி ரோஜரை குடுன்னு சொல்லிட்டு லூஃபி தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறான். நான் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்றான். அவன் பிளாக் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வெள்ள குடி காமிச்சிட்டேன்னு சொல்றான். டேய் உங்களோட பிளாக் ஏன்டா தாண்டா இருக்கு, நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி குதிச்சு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இவன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு லூஃபி குதிச்சுட்டு போறான். பார்த்தா அவன் தண்ணிக்குள்ள எடுத்து ஒரு போட்டுக்குள்ளேயே போயிட்டான். ஆனா லூஃபி கேட்ச் பண்றான். லூஃபி பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டான். டேய் உங்க பிளாக் வேணா என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிளண்ட் சமா சொல்றான். லூஃபியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இங்க என்னன்னு பார்த்தா பசில் டென்ஷன் ஆயிட்டான். அவனோட சங்கிலி வச்சு கயிறை கட்டி இழுக்கிறான் அவனை. இங்க லூஃபியே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறான் சோப்பர். இங்க ஒரு பக்கம் உசப் சாஞ்சி தான் காட்டுறாங்க. உசப்பு ஓரமே உட்காந்துருக்கான். இவனுக்கு தான் நம்ம ஜோலி ரோஜரை எடுத்துருப்பானுங்க, நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு உசப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபிளேம் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அந்த பொண்ணோட மூஞ்சி எரிச்சிட்டு விட்டான். ஆர்பல்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆளு பைரட்டோட பிரைடேட அடிச்சு நொறுக்கிறீங்க, என் டேடா வரீங்கன்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னரை எப்படா நீ அடிப்பன்னு சொல்லிட்டு சேல்சோ கத்துறான். ஜெட்டு மாதிரி வராவன். இங்க லூஃபியோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனால ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சோப்பரும் போறான். டே ஒன்னாலே ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜீரோ பையன் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பசில் பழச யோசிச்சு பாக்குறான். டே நம்ம கப்பல்ல ஜாலி ரோஜர் இல்லாம நம்ம எப்படா பயணம் பண்ண முடியும், சீக்கிரம் போய் தேடுங்கன்னு சொல்றான். பார்த்தா கப்பல் எது தேடிக்கிட்டு இருக்கு. ஜாலி ரோஜர் அவன் கேப்டன் தான் கையில வச்சிருந்திருக்கான். ஜாலி ரோஜரை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு வீகரோ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இதாண்டா நம்மளோட பைரட் சிம்பிள் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கானுங்க. முதல்ல இருந்து பயணம் பண்ணது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு பாக்குறாங்க. நம்ம பிளாகேட அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிருந்திருக்கானுங்க போற வழியில. பீனிக்ஸ் ஜாலி ரோஜர்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய்கிட்டே இருந்திருக்கானுங்க. என்னடா நம்மளை பத்தி எல்லாரும் பயந்து போறானுங்க, இதுல ஃபன்னே இல்லைன்னு சொல்லிட்டு பசில் பேசி இருந்திருக்கான். அந்த சமயத்துல அவன் பெரிய ஆளா தான் இருந்திருக்கான். ஆனா நியூ வேர்ல்டு இவன் சாதாரண நினைச்சு உள்ள வந்திருக்கான். ஆனா அங்கெல்லாம் பெரிய ஆள் இருக்காங்க. லூஃபி நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா செயினை உள்ள தூக்கி போட்டு லூஃபியை கயிறை கட்டி வெளியே இழுத்து போடுறாங்க. லூஃபின்னு சொல்லிட்டு சோப்பர் பாஞ்சு போறான். டே உயிரோட இருக்கானு சொல்லிட்டு அந்த குரூல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்க ஒரு பக்கம் பிளண்ட் சமாவே லாக் பண்ணி கெட்டிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அப்பாவோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க ஃபுல்லுமே ஜாலி ரோஜரா தான் இருக்கு. அது ஃபுல்லுமே போஸ்டர் மாதிரி ஒட்டி வச்சிருந்திருக்கான். அந்த ஜாலி ரோஜர் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவரோட பையன் வாரான். எப்பண்டா அந்த முகிவரோட பிளாக் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரத்துல வந்துரும் சொல்லிட்டு பையன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காண்டி வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே எவனோ இங்க கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அப்பா. பார்த்தா அது நம்ம ஜோரோ தான் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். நான் யாரையும் நோட்டீஸ் பண்ணல அப்பா, நீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்கல்ல அதனால உங்களுக்கு ஒரு பிரம்மையா இருக்குன்னு சொல்றான் பையன். சரி நான் அந்த வாரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சரிடா முகிவரா எங்க பண்ணான்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கப்பா, அவனுங்க வந்துருவானுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எல்லா ஜாலி ரோஜரும் அங்கதான் வச்சிருக்கானுங்க. ஜோரோவோ உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதுல லூஃபி குரூ ஒரு பக்கமா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிராங்கியோ ஜெட்டு மாதிரி அடிச்சு பறக்கூடுதான். ஹாக்கர் மண்ண செதற விட்டான். கேம் ஓவர்னு சொல்றான். என் டேடா வரணும்னு சொல்லிட்டு பிராங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க நாமியோ குளிர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பட்டன் அமைக்க பாத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு ரன் ஆகலே ஒன்னும் புரியல. இங்க ஒரு பக்கம் உள்ள வந்துட்டான் பிராங்கி. வெளியே போக முடியாம இருக்கான். லாக்ல வேற இருக்கு அவங்க கப்பல். வெளியே போலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹோகர்மேன் வந்து அவன் அப்படியே ஐஸ் அப்படியே சுத்த விட்டுட்டான். அந்த கப்பல் அப்படியே உறைஞ்சு நின்றுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நீங்க கார்டு டவுன் பண்ணி அவங்க கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா லில்லிக்கு தான் கால் பண்றான். அங்க இருக்க 2 பேரும் நான் லாக் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் அட 2 பேரும் நீ பிடிச்சிட்டியா ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றா லில்லு. ஆனா அவளுக்கு சோகமா இருந்துச்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா 3 பாலத்துக்கு கீழே போடுறா. கோ கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாவா. எங்க போனா திரும்பி வாரன்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. என்னோட 3rd ஓல்டஸ்ட் பிரதர் வந்து 2 பவுண்டிஸ் வந்து கேட்ச் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா லில்லு. இந்த பொண்ணையும் இந்த பிராங்கியும் கேட்ச் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி நம்ம கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நம்ம விளையாடலாம், ஆனா இங்க விளையாடதோட வீட்டுல போய் விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆமா எங்க வீட்டுல போய் விளையாண்டா நல்லா இருக்கும், நீ வருவியான்னு சொல்லி கேக்குறா. நானும் வர தயார்னு சொல்றா ரோபின். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோபினையும் பிராங்கியும் கயிறை கட்டி எழுதிட்டு போன மாதிரி அந்த பறவை எழுதிட்டு போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு அப்படி செதறதானுங்க. அதோட முடியாது கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.